In Tirupavai 11, Andal invites a rich girl. Andal assumes herself and her friends as Gopikas. Andal traces the cowherd community. Cowherds are people who get milk from their cows when they are with their calves. They are capable of going to their enemy's place and win a fight with them. O girl, who is like a faultless gold ornament, born in such a faultless cowherd community. You are like a peacock found in the forest, and your hip is like a snake which lives in ant holes. Get up and come out. All our friends have gathered in front of your house and are singing the praise of Lord Krishna, who is dark in color like the clouds. O rich girl, you are not moving or talking after hearing all this. You're still sleeping. What is the purpose of you sleeping like this? I don't know. கற்று கரவை கணங்கள் பல கரல்து திரளழிய சென்று செரு செய்யோ குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தோ பொற்கொடிய குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தோ பொற்கொடிய புற்றவல்குள் புனமையிலே போதராய் புற்றவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி எற்று குரல்கோ பொருளேரோ திருப்பாவை பாடல் 11 தோழியிடம் உறக்கம் ஏன் என்று கேட்கிறாள் ஆண்டாள் பிராட்டி. பெற்ற கன்றுகள் கூடியிருக்கும் பசுக்களிடமிருந்து பால் கறப்பவர்களும் பகைவர்களை திறன் அழிய சென்று போர் புரிபவர்களுமான குற்றமற்ற ஆயர்கள் வீட்டில் பிறந்த தங்கக்கொடி போன்றவளே, புற்றில் இருக்கும் பாம்பை போன்ற இடையை கொண்ட காட்டில் இருக்கும் மயில் போன்றவளே, நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழிகளும் வந்து நின்று உன் வீட்டு வாசலிலே கூடி மேகவண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கேட்டும் அசையாமல் பேசாமல் இருக்கும் செல்வமுள்ள பெண்ணே, எதற்காக இப்படி உறங்குகிறாய்? இதற்கு என்ன பொருள் என்று பாடுகிறாள் உசேனி ராகத்தில் அமைந்த திருப்பாவை பாடல் 11.